ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 6th 7th 8th 9th 10th எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தேன். 12th ஃபஸ்ட்டு பாடம் போட்டிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாடம் வந்து சட்டமன்றம் சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இல்லைனா ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட் நீங்கள் இதை கேட்டிங்கனாவே ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் ஈஸியாக வந்து எக்ஸாமில் ரீகால் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தோன்னே இந்த கொஷின் பார்த்தோன்னே ஈஸியாக ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். வீடியோவை 2-3 வாட்டி 4 வாட்டி கண்டினியூவாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருங்க. ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் எல்லாவுடைய பாடத்தோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே கவர் ஆகிடும். மஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸாமில் நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். Group 4 Group 2 Group 1 எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் பேசிக் வந்து ஃபண்டமெண்டல் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் தானே. டெக்ஸ்ட் புக்கில் இருக்க அத்தனை கொஷினுமே கவர் ஆகிடும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொஷின் கவர் ஆகிடும். ஆக்சுவலாக நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். படத்தோட தலைப்பு வந்து சட்டமன்றம். இந்தியாவில் 2025 தற்போது உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 28. இந்தியாவில் 2025 தற்போது உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 8. இந்தியா முழுவதற்குமான சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது எதுனா நாடாளுமன்றம் தான் சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது சொல்கிறாங்க. மாநிலங்களின் சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்டது எதுனா மாநில சட்டமன்றம் சொல்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டதுன்னா 2 அவை கொண்டது. என்னன்னா மக்களவை, மாநில அவை. மக்களவை வந்து நம்ம எம்பி வருவாங்களோ அவங்க தற்காலிக அவை சொல்லுவாங்க. மாநில அவை வந்து நிரந்தர அவை சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் தேசிய சட்டமன்றம் எதுனா நாடாளுமன்றம். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் நடைபெறும் நாள் எதுனா February to May சொல்கிறாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் நாள் வந்து July to August. மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் நாள் வந்து July to August. குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் நாள் வந்து November to December சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோர் மீது நாடாளுமன்றம் மேற்கொள்ளும் பதவி நீக்க முறையை டேஷ் என்று அழைக்கின்றதுனா பழிச்சாட்டுதல் என்று அழைக்கின்றது. வருடத்துக்கு எத்தனை கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க வேண்டும்னா 2. என்ன சொல்கிறாங்கன்னா வருடத்துக்கு 2 கம்பல்சரி நடக்கணும் சொல்கிறாங்க. வருடத்துக்கு எத்தனை கூட்டத்தொடருக்கு குறையாமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க வேண்டும்னா 2க்கு குறையாமல். ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரின் தொடக்க உரையை நிகழ்த்துபவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். தொடக்க உரையை நிகழ்த்துவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். மக்களவை உறுப்பினர்கள் யாரால்